பிரபல நடிகை அவங்க இந்த சங்கீதா மேட்டர் வெடிச்சதுக்கு பிறகு என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இது வரைக்கும் நான் அவருக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்கிறேன், முட்டு கொடுத்துருக்கிறேன். ஆனா இந்த விஷயத்துல சார், ஒரு பக்கம் விஜயை நிறைய பேர் குறை சொன்னாலுமே சங்கீதா பக்கமுமே தப்பு இருக்கு. அவங்க வந்து நடத்தை சரி கிடையாது, நல்லவங்க கிடையாது, சுத்தமானவங்க கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சங்கீதாவையே தவறாக பேசுவதற்கும் அந்த இணைய கூலிப்படையினர் பணம் கொடுத்து தயாரிக்கப்பட்டிருக்காங்க. சங்கீதா மேடம் வந்து ட்ரிங்க் பார்ட்டியில கலந்து கொள்வதும் கூட உண்டு. 28 ஆண்டுகளாக பணியாற்றியவர் PT செல்வகுமார் அவருமே என்கிட்ட சொன்னாரு, சங்கீதா ரொம்ப சொந்த மனைவியே இப்படி அவதூறு பரப்புறதுக்கு வந்து விஜய் ஒத்துப்பாரா சார்? அவரே இந்த வேலை பண்ணுவாரா சார்? ஃபர்ஸ்ட் தன் குடும்பத்தை பத்தி பேசப்படுகிற விஷயங்களே வந்து அவர் கவனத்துக்கு போகுதுன்னு சொன்னா, அப்போ நாட்டுல நடக்கிற விஷயங்களை மட்டும் அவர் முதலமைச்சரான பிறகு அவர் கவனத்துக்கு போய் சேர்ந்துருவான். மகன் ஜேசன் சஞ்சய், மகள் திவ்ய சாஷா, இந்த 2 பேருமே நீங்க உங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றீங்களா, அப்போ நீங்க எனக்கு தேவையே இல்லை. விஜய் கெஸ்ட் ரோல் பண்றாரான்னு கேட்டிருக்காங்க. இல்லைன்னு சஞ்சய் சொல்லியிருக்காரு. பிரபலமான நடிகர் நடிகைகள் சஞ்சயுடைய படத்துல நடிக்கிறத அவாய்ட் பண்ணிட்டாங்க. எங்க அப்பாவுடைய துணை இல்லாம நான் சாதிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு குறியீட்டாகத்தான் அந்த சிக்மான்ற பேரையே சஞ்சய் வச்சிருக்காரு. எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ என்னன்னா, விஜயால அவரோட ஜனநாயகன் படத்தையே ரிலீஸ் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது அவரோட பையன் படத்தை ஸ்டாப் பண்ண முடியுமா சார்? அந்த அளவுக்கு பவர் இருக்கு அவர்கிட்ட. த்ரிஷா பார்த்திபன் பிரச்சனை போயிட்டு இருக்கு. குந்தவை வீட்டுல குந்த வச்சா நல்லா இருக்கு. த்ரிஷாவுமே ஒரு ட்வீட் போட்டாங்க. த்ரிஷா தனக்கும் விஜய்க்கும் இருக்கிற தொடர்பை திரும்ப 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 ஊடகங்களில் பேசு பொருளாக்க வேண்டும் என்று திட்டமிட்டே செயல்பட்டு வருகிறார். வெளியில வந்து அதை எதிர்க்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள அவங்க அதை விரும்புறாங்க. இப்போ விஜய் வந்துட்டு இந்த பிரச்சனையே வந்து ஒர்த்து கிடையாது அப்படின்னு சொன்னாரு. அதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? அந்த ஒரு வார்த்தையை கேட்டப்போ எனக்கு வந்து தூக்கி வாரி போட்டது. அதுக்கு முன்னாடி அவர் சொன்னது, இந்த பிரச்சனையை வந்து நீங்க இந்த பிரச்சனையை பத்தி நீங்க பேசி ஹர்ட் ஆகாதீங்க, நீங்க ஹர்ட் ஆனா எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொன்னது வரைக்கும் கூட ஓகே. ஆனா அதெல்லாம் அவ்வளவு ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி லாங்குவேஜே பாத்தீங்கன்னா அவ்வளவு திமிரு தெனா விட்டு தெரியும். அப்படி பேசுனது வந்து தூக்கி வாரி போட்டுது. அவர் சொன்னது மேரேஜ் லைஃப்ங்கிறது, குடும்ப வாழ்க்கை என்பது அவ்வளவு ஒர்த்து இல்லை அப்படிங்கறதான் பொருள்படுகிறது. இது வந்து பல பேரும் கண்டிச்சிட்டாங்க. வெளிப்படையாகவே நடிகை கஸ்தூரி இத கண்டிச்சு பேட்டி கொடுத்திருக்காங்க. என்கிட்ட பேசும்போதும் கூட அவங்க இத கண்டிச்சு பேசினாங்க. அது போல இன்னொரு பிரபல நடிகை, அவங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜயை ஆதரித்து கொண்டிருந்தவங்க, பல்வேறு இஷ்யூஸ்லயும் விஜயை ஆதரிச்சு பேசி கொண்டிருந்தவங்க, அவங்க இந்த சங்கீதா மேட்டர் வெடிச்சதுக்கு பிறகு என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இது வரைக்கும் நான் அவருக்கு எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்கிறேன், முட்டு கொடுத்துருக்கிறேன். ஆனா இந்த விஷயத்துல நான் எப்படி சார் முட்டு கொடுக்க முடியும்? நானும் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இன்னொரு பெண்ணான சங்கீதாவை நான் எப்படி கிரிட்டிசைஸ் பண்ணியும் விஜயை சப்போர்ட் பண்ணியும் பேச முடியும்? என்ன விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேட்டி கொடுங்க, உங்களுக்கு நிறைய பணம் தர்றோம் சொல்லி எனக்கு ஆஃபர் கூட கொடுத்தாங்க சில சேனல்ஸ்ல. ஆனா என் மனசாட்சி அதுக்கு இடம் தராததுனால நான் அதை மறுத்துட்டேன். இதுக்கு பிறகு கூட நான் என் மனசாட்சிப்படி பேசுறதுக்கு சேனல் அனுமதிச்சா மட்டும்தான் நான் பேட்டி கொடுப்பேன். இந்த விஷயத்துல நான் பேட்டி கொடுப்பேனே தவிர விஜயை ஆதரிச்சு பேசுங்கன்னு சொல்லி கண்டிஷன் போட்டு எனக்கு கூப்பிட்டாக்க நான் வந்து பணம் கொடுத்தா, எவ்வளவு பணம் கொடுத்தா கூட நான் அப்படி பேட்டி கொடுக்க மாட்டேன்னு ஒரு பிரபலமான நடிகை, அவங்க இதை என்கிட்ட பர்சனலா பகிர்ந்துக்கிட்டதுனால அவங்க பேரை நான் சொல்லலை. ஆனா விஜய்க்கு தீவிரமாக ஆதரவு தெரிவித்துக் கொண்டது நடிகை அப்படின்னாக்கா மக்கள் அது யாருன்ட்டு கெஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட சொன்னாங்க. இது போல இப்போ ரஞ்சனா நாச்சியார்னு இன்னொரு நடிகை, அவங்க வந்து தாவேக்கால 1.5 வருஷமாக இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பாஜகவுல மாநில மகளிர் அணி கலை பிரிவு செயலாளராக இருந்தவங்க, கல்ச்சுரல் விங் செக்ரட்டரியா பணியாற்றினவங்க. அந்த பதவியை விட்டுட்டு விஜய் கட்சியில வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுமே இப்போ நீங்க சொன்ன இந்த சம்பவத்துக்கு பிறகு அதெல்லாம் அவ்வளவு ஒர்த் இல்லை அப்படின்னு சொன்ன அந்த தெனாவட்டுக்கு பிறகு அவங்களுமே வந்து
விஜய்க்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தாங்க. ம். அந்த அந்த தினத்திலேயே என்ற ஞாபகம். தலைவர் விஜய் அவர்களுக்குன்னு சொல்லி எழுதி இந்த விஷயங்களை வந்து தன்னுடைய மனக்குமுறல்களை கேள்விகளாக அந்த கடிதத்தில் எழுதி அந்த கடிதத்தை அன்றைய தினமே எனக்கு கூட வாட்ஸ்அப்ல அனுப்பியிருந்தாங்க. அதுக்கு பிறகு பிரஸ் மீட் வச்சு பொங்கி தள்ளிட்டாங்க. பல சேனல்களிலும் கூட அவங்க பேட்டிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களை வந்து இன்னும் கட்சியை விட்டு நீக்கலையா அப்படின்னு கேட்டதுக்கு நானும் ரிசைன் பண்ணல, அவங்களும் கட்சியை விட்டு நீக்கல. ஏன்னா நான் ஏன் ரிசைன் பண்ணலைன்னா இப்போவும் நான் வந்து விஜய் ஆதரிக்கிறேன். விஜய் வந்து தன் தவறுகளை திருத்தி கொண்டு ஒரு நல்ல அரசியல் தலைவராக செயல்பட வேண்டும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதனால நான் ரிசைன் பண்ணேன். அவங்க என்ன கட்சியை விட்டு அனுப்புனா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க யாருன்னா இப்போ இவரு வேலு நாச்சியாரை வந்து தன்னுடைய கொள்கை தலைவராக அறிவிச்சிருக்காரு விஜய். அந்த பரம்பரையில வந்தவங்க தான் ரஞ்சனா நாச்சியார். அதனாலதான் அந்த நாச்சியார்ன்ற அந்த பெயர் கூட இவங்க பெயரோட இணைஞ்சிருக்கு. சார், ஒரு பக்கம் விஜயை நிறைய பேர் குறை சொன்னாலுமே சங்கீதா பக்கவுமே தப்பு இருக்கு. அவங்க வந்து நடத்தை சரி கிடையாது, நல்லவங்க கிடையாது, சுத்தமானவங்க கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் யூடியூப்ல ஒரு சில பேர் பேசுறாங்க. அது எந்த அளவுக்கு சார் உண்மை? நான் இப்ப சொன்ன மாதிரி விஜய் உடைய ஐடி விங்க சேர்ந்தவங்க இது போல இணைய கூலிப்படையை உருவாக்கி இருக்காங்க. தன்னை விஜய கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறவங்கள அசிங்கமா திட்ட வைக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தன்னுடைய மனைவியவே சங்கீதாவையே தவறாக பேசுவதற்கும் அந்த இணைய கூலிப்படையினர் பணம் கொடுத்து தயாரிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய விஷம பிரச்சாரம் தான், துஷ்பிரச்சாரம் தான் இதெல்லாம். நான் விசாரிச்ச வரைக்கும் இண்டஸ்ட்ரியில இருக்கிற நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, சங்கீதா மேடம் வந்து ரொம்ப காம் டைப்பு, இவ்வளவு பெரிய நடிகருடைய மனைவி என்கிற கர்வமோ பந்தாவோ அவங்க கிட்ட வெளிப்பட்டதே கிடையாது. அதே போல அதிகமாக மற்ற ஃபங்க்ஷன்கள்ல அவங்க கலந்துக்க கூட மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி மாஸ்டர் படத்துக்கு முன்னாடி வரைக்கும் விஜயுடைய ஒவ்வொரு ஆடியோ லான்ச்சுக்கும் வந்திருந்தாங்களே தவிர மற்றபடி அதிகமான சினிமா விழாக்களில் அவங்க பங்கெடுத்துக் கொள்வதோ ஒரு ட்ரிங்க் பார்ட்டியில கூட அவங்க கலந்து கொண்டதோ கிடையாது. சினிமா துறையில இருக்கிறவங்களுடைய மனைவிமார்கள் ட்ரிங்க் பார்ட்டியில கலந்து கொள்வதும் கூட உண்டு. ஆனா இவங்க அப்படி கூட எந்த ட்ரிங்க் பார்ட்டிலையும் கலந்து கொண்டது கிடையாதுன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. அண்டு விஜய் கூட ஆரம்ப காலம் தொட்டு சொல்ல போனா சங்கீதா திருமணத்துக்கு முன்னாடி இருந்தே விஜயினுடைய பிஆர்ஓவாக கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளாக பணியாற்றியவர் பி.டி. செல்வகுமார். அவருமே என்கிட்ட சொன்னாரு, சங்கீதா ரொம்ப நல்ல பெண், என்கிட்ட வந்து எப்பவுமே மரியாதையோடு அண்ணா அண்ணான்னு தான் குறிப்பிடுவாங்க. அவங்க வீட்டு மாடியில இருக்கிற டைனிங் ஹால்ல உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அந்த அளவுக்கு எனக்கு அவங்க ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க. அவங்க வந்து ஒரு கர்வமான பெண்மணியா இருந்திருந்தாக்கா எனக்கு வந்து அவங்க வீட்டு டைனிங் ஹால்ல உட்கார வச்சு உணவு பரிமாற மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க சிம்பிளான ஒரு நல்ல பெண்மணி. அவங்கள பத்தி அபாண்டமா பேசுறது வந்து விஜய் ரசிக்கிறாருன்றது ஒரு அதிர்ச்சியா இருக்கு. எந்த மனுஷனும் வந்து இவ்வளவு சேடிஸ்டா இருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. சார், எப்படி சார் ஒரு சொந்த மனைவியே இப்படி அவதூறு பரப்புறதுக்கு வந்து விஜய் ஒத்துப்பாரா சார்? அவரே இந்த வேலை பண்ணுவாரா சார்? ஒண்ணு வந்து நான் சொன்ன மாதிரி விஜய் உடைய ஐடி விங்கு இதைதான் செய்யறாங்க. அந்த ஐடி விங் வந்து விஜயுடைய சம்மதத்தை பெற்றுக்கொண்டு செய்யறாங்களா அல்லது அந்த பிஆர்ஓ ஜெகதீஷ் அப்புறம் வந்து இந்த புஷி ஆனந்த் இவங்கெல்லாம் விஜயுடைய கவனத்தையே கொண்டு வராம இந்த மாதிரியான இணைய கூலிப்படையை ஏவி விட்டுருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. அப்படி ஒரு பேச்சுக்கு ஒரு வாதத்துக்கு விஜய்க்கு தெரியாமையே தான் இந்த சங்கீதா பற்றிய அவதூறுகள் தான் இந்த டிவிகேவினுடைய இணைய கூலிப்படையால் செய்யப்படுது, பரப்பப்படுது அப்படின்னு ஒரு வாதத்துக்கே வைத்து கொண்டாலும் கூட இது கூட தெரியாம இருக்கிறாருனாக்கா அவர் ஒரு தலைவர்ன்ற ஒரு பதவிக்கு லாய்க்கு இல்லாதவர். ஏன்னா சோசியல் மீடியால இது இவ்வளவு வைரல் ஆயிட்டு இருக்கு. என்ன நடக்குது சோசியல் மீடியால, என்ன பேசப்படுது, இந்த தன்னுடைய விவகாரம் பத்தி, தன்னுடைய
குடும்ப விவகாரம் பத்தி என்ன பேசப்படுது என்பதை கூட தெரிந்து கொள்ளாமல் ஒரு மனிதன் இருக்கிறான்னு சொன்னாக்கா, அப்போ அந்த மனிதனுடைய கவனத்துக்கு நாட்டில் நடக்கிற முக்கிய நிகழ்வுகள் எப்படி போய் சேரும்? அந்த மனிதன் எப்படி ஒரு முதலமைச்சர் ஆனாக்கா நாட்டில் நடக்கிறது எதுவுமே தெரிஞ்சுக்காம இருப்பாரா? தன் குடும்பத்தை பத்தி பேசப்படுகிற விஷயங்களே அவர் கவனத்துக்கு போகுதுன்னு சொன்னா, அப்போ நாட்டுல நடக்கிற விஷயங்களை மட்டும் அவர் முதலமைச்சரான பிறகு அவர் கவனத்துக்கு போய் சேர்ந்துருமா? இதை வாக்காளர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு சார். என்னன்னா, விஜய்க்கு அவங்க பையன் தான் பிடிக்கல, பெண்ணை கூடவா சார் பிடிக்காது, தன்னோட மகளை கூடவா பிடிக்காது? மகன் ஜேசன் சஞ்சய், மகள் திவ்ய சாஷா, இந்த 2 பேருமே தன் அம்மாவுக்கு அப்பா செய்கிற துரோகங்கள் காரணமாக அப்பா மீது ரொம்ப மனக்கசப்பு இருக்காங்க. அதனால அவங்க அம்மா கூட தான் ஒட்டுதலோடு இருக்காங்க. இதன் காரணமா நீங்க உங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றீங்களா, அப்போ நீங்க எனக்கு தேவையே இல்லை அப்படின்ட்டு அவங்க 2 பேரையும் தூக்கி எறிஞ்சிருக்கிறார் விஜய். இதுக்கு 2 பேர் விஷயத்திலுமே, மகன் மகள் 2 பேர் விஷயத்திலுமே நடந்த ஒரு கண்கண்ட நிறுவனமாக இதை நான் சொல்றேன். திவ்யா சாஷா கடந்த ஆண்டு டிகிரி முடிச்சாங்க. ஆமா, அந்த கிராஜுவேஷன் ஃபங்க்ஷனுக்கு கூட விஜய் போகவே இல்லை. மாறாக அப்பாவின் ஸ்தானத்தில் இருந்து ஜேசன் சஞ்சய் தான் தன் தங்கச்சிய அரவணைச்சு அந்த விழாவில் சந்தோஷப்பட்டாரு. சோ தன் மகள் கிராஜுவேஷன் முடிக்கிறதுங்கிறது ஒரு தகப்பனுக்கு எவ்வளவு பெருமைக்குரிய விஷயம். அந்த சமயத்துல கூட மகள் கூட விஜய் இல்ல. அஜித்தும் விஜய்க்கு நிகரான செல்வாக்கு கொண்ட ஒரு பெரிய நடிகர் தான். அவரு தன்னுடைய குழந்தைகளுடைய அவரு மகள் பேரு அனுஷ்கா என்றும் மகன் ஆண் குழந்தை பேரு அத்விக் என்றும் ஞாபகம். இந்த குழந்தைகளுடைய பள்ளி விழாக்கள் எல்லாத்திலையும் தவறாம தன் மனைவியோட போய் கலந்து கொள்வாரு. அப்போ போட்டோகிராஃபர்ஸ் மீடியாக்காரங்க அவரை போட்டோ எடுத்தாலும் கூட போட்டோவுக்கு அவர் ஒரு நாகரிகம் கருதி போஸ் கொடுத்துட்டாலும் இந்த போட்டோஸை தயவு செஞ்சு பப்ளிஷ் பண்ணாதீங்க, ஏன்னா இது பிரைவேட்டான விஷயம் அப்படின்னு அவர் ரிக்வெஸ்ட் பண்ணிப்பாரு. ஸோ அஜித்துக்கு இருக்கிற அந்த குடும்ப பாசம் விஜய்க்கு ஏன் இல்லாம போச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. மகள் திவ்யா சாஷாவுடைய கிராஜுவேஷன்ல அவர் கலந்துக்கலன்ற சொன்னேன். அடுத்து மகன் விஷயத்துக்கு வருவோம். ஜேசன் சஞ்சய். ஜேசன் சஞ்சய் லண்டன்ல டைரக்ஷன் கோர்ஸ் படிச்சவர். அவரு டைரக்ஷன் கோர்ஸ் படிச்சப்பவே அந்த படிப்பின் ஒரு அங்கமாக ஒரு ஷார்ட் பிலிம் டைரக்ட் பண்ணியும் இருக்கிறார். இது பல பேருக்கு தெரியாத விஷயமா இருக்கலாம். ட்ரிகர் அப்படின்ற மாதிரி புல் த ட்ரிகர், எஸ், புல் த ட்ரிகர் அப்படிங்கிறது அந்த ஷார்ட் பிலிம் உடைய டைட்டில். அந்த ஷார்ட் பிலிம்ல நடிச்சவங்க எல்லாமே நான் லண்டன்ல இருந்தப்போ படிச்சுட்டு இருந்தப்போ டைரக்ட் பண்ண படம் அப்படிங்கறதுனால அதுல நடிச்சவங்க எல்லாருமே லண்டனை சேர்ந்த வெள்ளக்காரங்க தான். அந்த டிகிரியை வாங்கினது டைரக்ஷன் கோர்ஸ்ல பட்டம் பெற்ற பிறகுதான் அவர் தமிழ் படம் டைரக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளை தேடி இருக்கிறாரு. அவர் வாய்ப்புகளை தேடி கொண்டிருந்தப்போ விஜய் அவருக்கு எந்த விதத்திலும் உதவல. விஜய் நினைச்சிருந்தா தானே பணம் கொடுத்து, ஆமா, சில கோடிகளை கொடுத்து நீ படம் பண்றா, உன்னுடைய டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணு, அதுக்கு பிறகு மற்ற ப்ரொடியூசர்ஸ்லாம் உன்னை தேடி வருவாங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதையும் செய்யல. அல்லது மற்ற ப்ரொடியூசர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணி என் பையனுக்கு ஒரு பட வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதையும் செய்யல. இன்னைக்கு லைகா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு சஞ்சய் ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு, பண்ணி முடிச்சிட்டாரு. பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, சில பேர் விவரம் தெரியாத சில பேர் கமெண்ட்ல கூட போடுறாங்க, லைகா ப்ரொடக்ஷன்ஸ்ல பையனுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்ததே விஜய் தானே அப்படின்லாம் சில பேர் அறியாமையோட கமெண்ட் போடுறாங்க. அது உண்மை கிடையாது. லைகா ப்ரொடக்ஷன்ஸ்ல சங்கீதாவுடைய அப்பா தான் பேசி, ஏன்னா சங்கீதாவுடைய அப்பா சொர்ணலிங்கமும் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரனும் 2 பேருமே இலங்கையை பூர்வீகமாக கொண்ட லண்டன் வாழ் தமிழர்கள், தொழிலதிபர்கள். அந்த வகையில 2 பேருக்கும் பழக்கம் இருக்கு. அதனால சங்கீதாவுடைய அப்பா தான் ரெக்கமெண்ட் பண்ணி தன்னுடைய பேரன் சஞ்சய்க்கு டைரக்ஷன் வாய்ப்பை வாங்கி கொடுத்தாரு. அந்த படத்தினுடைய பூஜையில இருந்து தொடங்கி அந்த படம் முடிஞ்சதுக்கு பிறகு பூசணிக்காய் போட்டு உடைப்பாங்க, அது வரைக்கும்
எதுலேயுமே விஜய் கலந்து கொள்ளவும் இல்லை, மகனை வாழ்த்து ஒரு ட்வீட் கூட போடல. இது எல்லாத்துக்கும் மேலாக அந்த படத்துல வந்து தமிழ் ஹீரோக்களை வந்து நடிக்க வைக்கிறதுக்கு சஞ்சய் முயற்சி பண்ணியிருக்காரு. ஏன்னா தமிழ் படம் ஒரு பிரபலமான தமிழ் நடிகர்கள் விஜய் சேதுபதி போன்றவர்கள் நடிச்சா அது வந்து பிஸ்னஸுக்கு உதவியா இருக்கும் அப்படின்ட்டு சில தமிழ் நடிகைகளை அப்ரோச் பண்ணியிருக்காரு தன் படத்துல நடிக்கிறதுக்கு. அந்த படத்தோட பேரு சிக்மா. ஆனா இதுல விஜய் கெஸ்ட் ரோல் பண்றாரான்னு கேட்டிருக்காங்க. இல்லைன்னு சஞ்சய் சொல்லியிருக்காரு. உடனே அவங்க எல்லாமே பின் வாங்கிட்டாங்களாம். ஏன்னா அவர் கெஸ்ட் ரோலும் பண்ணல, என் பையன் படத்துல நீங்க நடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிருந்தா ஈஸியா ஒரு போன்லயே தகவல் சொல்லிருக்கலாம் பல நடிகைகள் கிட்ட. அதையும் விஜய் சொல்லலைங்கிற பட்சத்துல விஜய்க்கும் சஞ்சய்க்கும் டேர்ம்ஸ் சரியில்லை அப்படின்னு தெரிந்து கொண்ட காரணத்தினாலேயே பிரபலமான நடிகைகள் சஞ்சயுடைய, நான் சொல்ற தமிழ் நடிகைகள் சஞ்சயுடைய படத்துல நடிக்கிறத அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் சஞ்சய் என்னமோ ஒரு சந்தீப் கிஷன் என்கிற ஒரு தெலுங்கு நடிகரை தன் படத்துல வந்து லீட் ரோல் நடிக்க வச்சிருக்காரு. இது தவிர ஷீலா இந்த டுலெட் படத்துல நடிச்சாங்க, ஷீலா ராஜ்குமார் போன்ற 1-2 தமிழ் நடிகைகள் மட்டும் கேரக்டர் ரோல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் லீட் ரோல்ஸ் பண்ண வந்து பிரபலமான தமிழ் ஹீரோயினா கிடையாது. ஏன்னா விஜய்க்கு பயந்து கொண்டுதான் இந்த படத்துல நம்ம நடிச்சுட்டா விஜயுடைய கோபத்துக்கு ஆளாயிடுவோம், அப்போ நம்ம வந்து விஜய் எந்த விதத்திலாவது பழி வாங்குவார்னு பயந்துகிட்டு தான் இந்த படத்துல வந்து அவங்க யாருமே நடிக்கல. பட் வந்து சஞ்சய் அதை பத்திலாம் கவலைப்படல. அவரு படத்துடைய பேரையே வந்து சிக்மான்னு வச்சிருக்கிறதுல ஒரு ஐகானிக் விஷயம் இருக்கு. சிக்மான்ற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால் ஒரு தனித்து வாழும் ஓனாய்ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல். லோன்லி வுல்ஃப். நான் தனித்து வாழ்வேன், எங்க அப்பா இல்ல என் கூட இல்லைன்னா கூட நான் தனித்து வாழ்வேன் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அந்த டைட்டில் இருக்குது. அதனாலதான் டைட்டில் வச்சிருக்காங்க. ஆமா, தனித்து வாழும் ஓனாய், சாதனை, அந்த மாதிரியான ஒரு வல்லமை, அந்த மாதிரியான பொருள் கொண்ட வார்த்தை. சாதிச்சு காட்டுவேன் அப்படின்ற எங்க அப்பாவுடைய துணை இல்லாம நான் சாதிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு குறியீட்டாகத்தான் அந்த சிக்மான்ற பேரையே சஞ்சய் வச்சிருக்காரு. இப்பவும் கூட படம் முடிச்சிடுச்சு. ஆனா தன்னுடைய ஜனநாயகன் படம் வெளிவருவதற்கு முன்னால தன் மகன் டைரக்ட் பண்ணின படம் வரக்கூடாது என்று விஜய் தடுத்து கொண்டிருப்பதாக, அதாவது இந்த விநியோகஸ்தர்கள் தியேட்டர் உரிமையாளர்கள் கிட்ட பேசி தடுத்து வைத்திருப்பதாக செய்தி வந்திருக்கு, பேசி இருக்கிறாங்க. என்கிட்டயே கூட ஒரு சினிமாக்காரர் ஒருத்தர் சொன்னாரு. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. நான் விசாரிச்சப்போ எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, வர்ற மே மாசம் அந்த சம்மர் வெக்கேஷன் வரும் இல்லையா, இந்த சம்மர் வெக்கேஷன்ல தன்னுடைய சிக்மா படத்தை வெளியிடுறதுக்கு ஜேசன் பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ஒரு டவுட் சார். இப்ப என்னன்னா, விஜயால அவரோட ஜனநாயகன் படத்தையும் ரிலீஸ் பண்ண முடியல. அப்படி இருக்கும் போது அவரோட பையன் படத்தை ஸ்டாப் பண்ண முடியுமா சார்? அந்த அளவுக்கு பவர் இருக்கு அவர்கிட்ட. ஜனநாயகன் படத்தை முடக்கி வச்சிருக்கிறது தமிழ் இண்டஸ்ட்ரிக்காரங்க யாருமே கிடையாது. அது முழுக்க சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சென்சார். ஆமா, சிபிஎஃப்சி. சிபிஎஃப்சி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அதனால வந்து பிஜேபி வேண்டுமென்றே முடக்கி வச்சிருக்குன்னு நான் குற்றம் சாட்ட தயாராக இல்லை. ஆனா அதுல வந்து ஆட்சேபத்துக்குரிய காட்சிகளும் வசனங்களும் இருப்பதா, உதாரணத்துக்கு வில்லனுடைய ஒரு நாசகார திட்டத்துக்கு ஓம் அப்படின்னு கணிப்பு வச்சிருக்கிறான் நம்ம படத்துல. ஓம் அப்படிங்கிறது இந்துக்களுடைய ஒரு புனித மந்திர சொல். அது வெளிவந்தாக்கா அது எவ்வளவு இந்துக்களுடைய மனதை ஹர்ட் பண்ணும். அப்புறம் வந்து மிலிட்டரி சார்ந்த சில விஷயங்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க காட்சிகளை. அதுக்கு வந்து மிலிட்ரி கிட்ட, இந்தியன் மிலிட்ரி கிட்ட வந்து ப்ராப்பரா பெர்மிஷன் வாங்கணும். அந்த பெர்மிஷனும் இதுக்கு முன்னாடி வாங்கலன்னு சொல்றாங்க. இது போல ஆட்சேபத்துக்குரிய சில காட்சிகள் வசனங்கள்லாம் இருக்கிறதுனால மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிபிஎஃப்சி அது படத்தை வந்து
வெளியிடாம முடக்கி வச்சிருக்கிறாங்க. ம். இப்ப கூட இந்த வாரத்தில் அந்த ஸ்கிரீனிங் பண்ணி அந்த மும்பையில் இருக்கிற தலைமை கமிட்டி 11 பேர் கொண்ட சிபிஎஃப்சி கமிட்டி அதை ரிவ்யூ பண்றதாக இருந்தாங்க. ஆனா வந்து அதுல இடம்பெற்றிருந்த ஒரு நபருக்கு உடம்பு சரியில்லாம போனதுனால அந்த ரிவ்யூவை வந்து அவங்க தள்ளி வச்சுட்டாங்க. மற்றபடி இதுக்கும் தமிழ் தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், தியேட்டர் ஓனருக்கும் தொடர்பே கிடையாது. ஆனா தன்னுடைய பையன் வெளியிடக்கூடிய படத்தை வெளியிடுறவங்க தமிழ் விநியோகஸ்தர்கள், தமிழ் தியேட்டர் ஓனர்கள் தான். அவங்கள இவரால கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க என் பையனுடைய படத்தை நீங்க வெளியிட்டீங்கன்னாக்கா அப்புறம் என் படத்தை நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், நான் வேற ஆட்களுக்கு பண்ற மாதிரி அவரு கட்டுப்படுத்த முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு செய்தி வந்திருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா நான் விசாரிச்சப்போ அந்த சிக்மா படம் மே மாசம் ரிலீஸ் ஆக போகுது, சம்மர் வெக்கேஷன்ல அப்படிங்கிறது தான். ஓகே சார். இப்போ விஜய் பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சார். இப்போ த்ரிஷா பிரச்சனை வரலாம் சார். த்ரிஷா பார்த்திபன் பிரச்சனை போயிட்டு இருக்கு, பாத்திருப்பீங்களா சார்? ஆமா சார். அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு குந்தவை வீட்டுல குந்த வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு டைலாக் சொல்லிட்டாரு. அதுக்கு த்ரிஷாவுமே ஒரு ட்வீட் போட்டாங்க. அதுக்கு வருத்தம் தெரிவிச்சு பார்த்திபன் பதிலுக்கு ட்வீட் போட்டாரு. ஆனா த்ரிஷா வந்து நீங்க வேண்டியதான் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் மன்னிப்பு கேட்டதே தப்பு அப்படின்ற அளவுக்கு பார்த்திபன் ஃபீல் பண்ணி ஒரு வீடியோ வைத்திருந்தாரு. இதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? த்ரிஷா தனக்கும் விஜய்க்கும் இருக்கிற தொடர்பை திரும்ப 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 ஊடகங்களில் பேசு பொருளாக்க வேண்டும் என்று திட்டமிட்டே செயல்பட்டு வருகிறார். முதல்ல வந்து விஜய் கூட லிப்ட்ல எடுத்துக்கிட்ட போட்டோவை போடுறது, அப்புறம் வந்து கப்பல்ல எடுத்துக்கிட்ட போட்டோவை போடுறது, வெளிநாட்டுக்கு ஒன்னா போயிருந்தப்போ எடுத்துக்கிட்ட போட்டோவை போடுறது, கீர்த்தி சுரேஷ் திருமணத்துக்கு 2 பேரும் ஜோடியா ஒரே தனி விமானத்தில் போயிட்டு வந்ததை வெளிப்படுத்தினது. இப்போ ரீசெண்டா போன மாசம் விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகா திருமணத்துல கூட வந்து அந்த திருமணத்துக்கு போன வேற எந்த பிரபலங்களுடைய போட்டோக்களும் வெளியில வரல. ஏன்னா அங்க வந்து போட்டோ எடுக்கிறத வந்து தடுத்து இருக்காங்க, போட்டோ எடுக்க வேணான்னு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த கல்யாண தரப்பை சேர்ந்தவங்க, மணமகள் தரப்பை சேர்ந்தவங்க. ஆனா அதையும் மீறி த்ரிஷா கம்பல் பண்ணி அந்த திருமணத்துல விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகா தம்பதி கூட தானும் விஜயும் மட்டும் இடம்பெற்றிருக்கிற ஒரு செல்ஃபியை எடுத்து அதையும் வந்து மீடியால பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இதே போல தன்னை நெகட்டிவாக விமர்சித்து வரக்கூடிய விஷயங்களையும் அவங்க உள்ளுக்குள்ள விரும்புறாங்க அப்படிங்கறதான் உண்மை. வெளியில வந்து அதை எதிர்க்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள அவங்க அதை விரும்புறாங்க. அது நைனா நாகேந்திரன் பேசினதாகட்டும், முதல்ல த்ரிஷா வீட்டை விட்டு வெளியில வாங்க விஜய் என்று சொன்னதை வந்து பொங்கி எழுந்து கண்டிப்பதாக காட்டிக்கொண்டாங்க த்ரிஷா. அப்படி காட்டிக்கொண்டது அது உண்மையிலேயே தன் பேர் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு அவங்க நினைச்சது உண்மைன்னா அவங்க எதுக்காக அதுக்கு பிறகு விஜய் கூட ஜோடி போட்டுக்கிட்டு அந்த திருவான்மியூர் திருமணத்துக்கு வரணும், அதுவும் ஒரே காஸ்டியூம்ல ஒரே கார்ல? ஸோ இந்த பார்த்திபன் அவர்கிட்ட ரேபிட் கொஸ்டின் மாதிரி கேட்டிருக்காங்க, போட்டோக்களை காட்டி உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த ரேபிட் ஃபயர் ரவுண்ட்ல வந்து அந்த குந்தவை காஸ்டியூம்ல இருக்கிற த்ரிஷா போட்டோ பார்த்த உடனே அங்க இருந்தவங்க வந்து குந்தவை அப்படின்ட்டு கோஷம் போட்டிருக்காங்க. உடனே இவருக்கு வந்து ஸ்பான்டேனியஸா ஒரு கவிதை மாதிரி தோணி இருக்கு. குந்தவையை கொஞ்ச காலத்துக்கு வீட்டை விட்டு வெளியில வராம வீட்டிலேயே குந்த வைப்பது நல்லது, சில கவிதைகளை ரசிக்கலாமே தவிர அது வெளிப்படுத்த முடியாது, படிக்க முடியாது, வெளிப்படையாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது வந்து ஒரு சாதாரண கமெண்ட் தான். ஆனா இதுக்கு வந்து கோவப்பட்டு மைக்கு கிடைச்சதுன்ட்டு ஒருத்தர் பேசுறது எல்லாமே வந்து அறிவார்ந்த பேச்சா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி கோவமா பேசினதும் கூட மறுபடியும் பார்த்திபன் வந்து தனக்கு வந்து இது பண்ணுவாரு, இதுக்கு ஃபயர் ரியாக்ஷன் கொடுப்பாருன்னு த்ரிஷா எதிர்பார்த்தே தான் செஞ்சிருக்காங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே பார்த்திபனும் வந்து ஒரு வீடியோ போட்டு நான் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்கேன், இவங்க வந்து இப்படி ஒரு ட்வீட் போடுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தாக்கா நான் வருத்தம் தெரிவிச்சிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னும் கடுமையான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. இந்த மாதிரி தன்னை பற்றி நெகட்டிவாக இப்போதைக்கு அவங்கள பத்தி பாசிட்டிவா வரதுக்கு ஒண்ணுமே இல்லை.
அதனால அவங்க நடிச்சு ஏதாவது படம் வந்திருந்தா கூட அதை பத்தி பாசிட்டிவா அவங்க நடிப்பு நல்லா இருக்குன்னு ஏதாவது 4 பேர் பேசுவாங்க. இப்போதைக்கு அவங்க நடிச்சு எந்த படமும் வரல. அதனால அட்லீஸ்ட் தன்னை பத்தி நெகட்டிவாவது செய்திகள் வந்து கொண்டே இருக்கணும். தான் வந்து விஜய் கூட நெருக்கமானவள் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப மக்கள் மனசுல ரிஜிஸ்டர் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது த்ரிஷாவினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதற்கு அவருடைய அரசியல் ஆசை உள்ளூர இருப்பதுதான் காரணம்.